இந்த குரல்வழி பாடத்தொகுப்பின் நோக்கம் நமது வேலைகள் மற்றும் பயணங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இன்றி பாடக்கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்வதாகும். 8ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் வரலாற்று பகுதியில் முதல் பாடமாக ஐரோப்பியர்கள் வருகை. இந்த பாடமானது 6-7 வகுப்புகளில் உள்ள வரலாற்று ஆதாரங்களுடைய தொடர்ச்சி என கூறலாம். 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் இந்தியாவுக்கு வருகை புரிந்த பல வெளிநாட்டு பயணிகள், வர்த்தகர்கள், சமய பரப்பாளர்கள் மற்றும் பொதுப்பணி ஊழியர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தாங்கள் பெற்ற அனுபவங்களையும் உணர்வுகளையும் பதிவு செய்துள்ளனர். அதை பற்றிய பாடம்தான் இது. ஐரோப்பிய கண்டத்திலிருந்து இந்தியாவுக்கு வருகை புரிந்த வெளிநாட்டவர்கள் போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டேனியர், ஆங்கிலேயர்கள். இவர்கள் தங்களது அலுவலக செயல்பாடுகளை தங்களது அரசாங்க பதிவேடுகளில் பதிவு செய்துள்ளனர். பராமரிக்கப்பட்ட அவர்களது பதிவுகள் இந்தியாவில் அவர்களது தொடர்பு பற்றி அறிய உதவும் மதிப்புமிக்க ஆதாரங்களாக உள்ளன. லிஸ்பன், கோவா, பாண்டிச்சேரி மற்றும் சென்னை ஆகிய இடங்களில் உள்ள வரலாற்று தகவல்களின் பெட்டகங்களாகும். நாம் வரலாற்றை எழுதுவதற்கு எழுதப்பட்ட மற்றும் பயன்பாட்டு பொருட்கள் நமக்கு ஆதாரங்களாக பெரிதும் உதவுகின்றன. இந்தியாவின் ஏராளமான செல்வத்தை பற்றி மார்க்கோ போலோ மற்றும் சில வெளிநாட்டு பயணிகளின் பயணக்குறிப்புகளிலிருந்து ஐரோப்பியர்கள் அறிந்து கொண்டனர். இந்த பயணக்குறிப்புகளும் எழுதப்பட்ட ஆவணங்களும் தான் இந்தியாவை நோக்கி ஐரோப்பியர்களை ஈர்த்தன. பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவிற்கு வர்த்தகத்திற்காக வந்து பாண்டிச்சேரியில் முகாமிட்டனர். பிரெஞ்சு இந்திய உறவுமுறை பற்றி விரிவாக எழுதியவர் ஆனந்தரங்கம் அவர்கள். பாண்டிச்சேரியில் பிரெஞ்சு வர்த்தகத்தில் துபாஷ் என கூறப்படும் மொழிபெயர்ப்பாளராக இருந்தார். 1736 முதல் 1760 வரை அவர் எழுதிய பிரெஞ்சு இந்திய உறவுமுறை பற்றிய அன்றாட நிகழ்வுகள், அதாவது டைரி குறிப்புகள் அக்காலத்தை பற்றி அறிய உதவும் ஒரே எழுதப்பட்ட சமய சார்பற்ற விலை மதிப்புமிக்க பதிவாக நமக்கு கிடைத்துள்ளது. அவரது இந்த 24 வருட பதிவு அரசியல் தீர்வுகளை வெளிப்படையாக விளக்கும் வரலாற்று ஆதாரமாக உள்ளன. எழுதப்பட்ட ஆதாரங்கள் என்பவை இலக்கியங்கள், பயணக்குறிப்புகள், நாட்குறிப்புகள், சுயசரிதை, துண்டு பிரசுரங்கள், அரசாங்க ஆவணங்கள் மற்றும் கையெழுத்து பிரதிகள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். வரலாற்று தகவல்களின் பெட்டகம் என அழைக்கப்படும் ஆவண காப்பகங்கள் நாடெங்கிலும் பரவலாக உள்ளன. இந்திய தேசிய ஆவண காப்பகம் புதுடெல்லியில் உள்ளது. இது ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஆவண காப்பகம். ஜார்ஜ் வில்லியம் ஃபாஸ்ட் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தினுடைய தந்தை என அழைக்கப்படுகிறார். தமிழ்நாடு ஆவண காப்பகம் சென்னை பதிப்பாசனம் எனவும் அழைக்கப்படுகிறது. இது சென்னையில் உள்ளது. தென்னிந்தியாவின் மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய களஞ்சியங்களும் இதுவும் ஒன்று. இதில் 1642ஆம் ஆண்டு டச்சு பதிவுகளின் தொகுப்புகள் உள்ளன. இது கொச்சி மற்றும் சோழமண்டல கடற்கரையில் உள்ள இடங்களுடன் தொடர்புடையது. இந்த பதிவுகள் 1657 முதல் 1845 வரை உள்ள காலப்பகுதியை உள்ளடக்கியது. டேனிஷ் பதிவுகள் 1777 முதல் 1845 காலப்பகுதியை உள்ளடக்கியது. முயற்சியால் 1917இல் சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் என்பது வெளியிடப்பட்டது. தமிழ்நாடு ஆவண காப்பக வரலாற்றில் டாட்வெல் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்தார். பயன்பாட்டு பொருள் ஆதாரங்களாக பல ஓவியங்கள் மற்றும் சிலைகள் நவீன இந்தியாவின் முதன்மை ஆதாரங்களாக உள்ளன. அவை தேசிய தலைவர்களுடைய சாதனைகளையும் வரலாற்று பிரமுகர்கள் பற்றிய தகவல்களையும் நமக்கு நிறைய தருகின்றன. இந்திய கட்டடக்கலையின் கலையம்சம் மற்றும் தொழில்நுட்பம் இவற்றிற்கு மிகப்பெரிய ஆதாரமாக உள்ளது. சான்றாக கொச்சியில் உள்ள புனித பிரான்சிஸ் ஆலயம், பாண்டிச்சேரியில் உள்ள புனித லூயிஸ் கோட்டை, சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை, அதாவது தற்போதைய தலைமைச் செயலகம், கடலூரில் உள்ள புனித டேவிட் கோட்டை, டெல்லியின் இந்தியா கேட், டெல்லி நாடாளுமன்றம், குடியரசுத் தலைவர் மாளிகை ஆகியவை. 1941 மிகப்பெரிய தேசிய அருங்காட்சியகம். நிர்வாக வரலாற்றை அறிய உதவுபவை நாணயங்கள். நவீன இந்தியாவின் முதல் நாணயம் கிபி 1862இல் வெளியிடப்பட்டது. 7ஆம் எட்வர்ட் தன் உருவம் தாங்கிய நாணயத்தை வெளியிட்டார்.
1935ஆம் ஆண்டு ரிசர்வ் வங்கி ரூபாய் நோட்டுகள் வெளியிடும் அதிகாரம் பெற்றது. ஜனவரி 1938ஆம் ஆண்டு ரிசர்வ் வங்கியானது 6ஆம் ஜார்ஜ் உருவம் தாங்கிய 5 ரூபாய் நோட்டு வெளியிட்டது. கிபி 1453இல் துருக்கியர்களால் கான்ஸ்டாண்டினோபிள் கைப்பற்றப்பட்ட பிறகு இந்திய ஐரோப்பிய நிலவழி மூடப்பட்டது. அதனால் அங்குள்ள அரசர்கள் புதிய கடல் வழியை கண்டுபிடிக்க ஆர்வமாக இருந்தனர். போர்ச்சுகல் இந்தியாவிற்கு கடல் வழியை கண்டுபிடிக்க ஆர்வமாக இருந்தது. போர்ச்சுகீசிய இளவரசர் ஹென்றி என்பவர் பொதுவாக மாலுமி ஹென்றி என்று அழைக்கப்பட்டார். 1487இல் பார்த்தலோமியா டயஸ் இருந்தார். பார்த்தலோமியா டயஸை ஆதரித்தவர் மன்னர் 2ஆம் ஜான். பிற்பாடாக 1498இல் முதலாக வாஸ்கோடகாமா கள்ளிக்கோட்டையை அடைந்தார். முதலாக இந்தியாவிற்கு கடல் வழி கண்டுபிடித்து கேரளாவில் உள்ள காலிக்கட் என்று சொல்லப்படக்கூடிய கள்ளிக்கோட்டையை அடைந்தவர் வாஸ்கோடகாமா. அப்போது மன்னர் சாமரின் என்பவர் வரவேற்றார். 2வது மாலுமியாக 1500இல் பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல் என்பவர் கள்ளிக்கோட்டைக்கு வந்து சேர்ந்தார். 1501இல் வாஸ்கோடகாமா கண்ணனூரில் வர்த்தக மையத்தினார். கொச்சின் போர்ச்சுகீசியனுடைய முதல் தலைநகரம். பின்னர் கள்ளிக்கோட்டை, கொச்சின் பகுதிகளிலும் வர்த்தக மையத்தை நிறுவினார். இந்த செயல்களால் முதலில் அவரை வரவேற்ற மன்னர் சாமரின் கோபம் கொண்டு போர்ச்சுகீசியர்களை தாக்கினார். ஆனால் அவர் தோற்கடிக்கப்பட்டார். இதில் மன்னர் சாமரின் என்ற வார்த்தையானது, சாமரின் என்பது அவரது பெயர் அல்ல, பதவியின் பெயர் என்பது தனிப்பட்ட கூடுதல் தகவல். 1524இல் வாஸ்கோடகாமா 3வது முறையாக இந்தியா வந்தபோது நோய்வாய்ப்பட்டு டிசம்பர் 1524இல் கொச்சியில் காலமானார். வரலாற்று சாதனையாளர்களின் படங்களை புத்தகத்தில் பார்த்து நினைவில் கொள்ளுங்கள். அது மீண்டும் நினைவு கூற எளிதாக இருக்கும். முதல் போர்ச்சுகீசிய ஆளுநர் பிரான்சிஸ்கோ டி அல்மைடா. இவரது நோக்கமானது கப்பற்படையை பலப்படுத்துவது. இதற்காக இவர் நீல நீர்க்கொள்கையை பின்பற்றினார். இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் அல்போன்சா டி அல்புகர்க். இவர் விஜயநகர பேரரசுடன் நட்புறவு கொண்டார். இவருக்கு பிறகு ஆளுநரான நினோ டி குன்ஹா 1530இல் தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவுக்கு மாற்றினார். 1503இல் குஜராத்தின் பகதூர் ஷாவிடமிருந்து பசின் பகுதியை கைப்பற்றினார். மேலும் 1537இல் டையூவையும் பின்னர் டாமனையும் கைப்பற்றினார். 1548இல் சால்செட்டை ஆக்கிரமித்தார். இவ்வாறாக போர்ச்சுகீசியர்கள் 16ஆம் நூற்றாண்டில் இந்திய மேற்கு கடற்கரை நகரங்களான கோவா, டையூ, டாமன், சால்செட், பசின், சவுல் மற்றும் பம்பாய் பகுதிகளை கைப்பற்றினர். கிழக்கு கடற்கரையான வங்காள கடற்கரையில் ஹூக்ளி, சென்னை, சாந்தோம் போன்ற பகுதிகளையும் கைப்பற்றினர். போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தினர். இவருடைய செல்வாக்கால் கத்தோலிக்க கிறிஸ்தவம் தழைத்தோங்கியது. 1556இல் முதல் அச்சு இயந்திரம் கோவாவில் போர்ச்சுகீசியரால் உருவாக்கப்பட்டது. அச்சு இயந்திரத்தின் உதவியால் ஒரு ஐரோப்பிய எழுத்தாளர் 1563இல் கோவாவில் இந்திய மருத்துவ தாவரங்கள் என்ற நூலை அச்சிட்டு வெளியிட்டார். 17ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசிய அதிகாரம் படிப்படியாக டச்சுவிடம் வீழ்ச்சியடைந்தது. மேலும் 1739ஆம் ஆண்டு போர்ச்சுகீசிய அதிகாரம் கோவா, டையூ, டாமன் ஆகியவற்றோடு நின்று போனது. அந்த நகரங்கள் இப்பொழுதும் நமக்கு யூனியன் பிரதேசங்களாக உள்ளதை நாம் கருத்தில் கொள்ளலாம். போர்ச்சுகீசியர்களை தொடர்ந்து டச்சுக்காரர்கள் இந்தியா வந்தனர். 1602ஆம் ஆண்டு நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கப்பட்டது. முதல் வர்த்தக மையம் இவர்களுக்கு மசூலிப்பட்டினம். 1605இல் போர்ச்சுகீசியரிடமிருந்து அம்பாய்னாவை கைப்பற்றினர். டச்சுக்காரர்களின் ஆரம்பகால தலைநகரம் தமிழ்நாட்டின் நகரை நாகப்பட்டினத்திற்கு மாற்றிக்கொண்டனர். டச்சுக்காரர்களின் வர்த்தக பொருட்கள் பட்டு, பருத்தி, இண்டிகோ, அரிசி, அபினி போன்றவை. ஏகபோக உரிமை பெற்ற வர்த்தக பொருட்கள் கருப்பு மிளகு, நறுமணப் பொருட்கள். இந்தியாவில் பழவேற்காடு, சூரத், சின்சுரா, காசிம் பஜார், பாட்னா, நாகப்பட்டினம், பாலசோர் மற்றும் கொச்சின் ஆகிய இடங்களில் இவர்களது முக்கிய வர்த்தக மையங்கள் இருந்தன.
ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி 17ஆம் நூற்றாண்டு முழுவதும் டச்சு மற்றும் போர்ச்சுகீசியர்களுக்கு போட்டியாக இருந்தது. இந்நிலையில் 1623 டச்சுக்காரர்கள் சைனாவில் 10 ஆங்கிலேய வியாபாரிகளையும் 9 ஜப்பானியர்களையும் இரக்கமின்றி கொன்றனர். இந்த நிகழ்வு பகைமையை மேலும் வளர்த்தது. 1759 நடைபெற்ற பெடரா போரில் ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்களை தோற்கடித்தனர். தொடர்ந்து டச்சுவின் இறுதி வீழ்ச்சி நெருங்கியது. ஒன்றன் பின் ஒன்றாக தனது 1795 முழுமையாக ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தது. தமிழ்நாட்டில் டச்சு அதிகார மைய இருப்பிடம் கெல்ட்ரியா கோட்டை. இந்த கோட்டை பழவேற்காட்டில் 1613 கட்டப்பட்டது. பழவேற்காட்டிலிருந்து வைரங்கள் மேற்கத்திய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. தமிழகத்தில் நாகப்பட்டினம், புன்னக்காயல், பரங்கிப்பேட்டை, கடலூர் மற்றும் தேவனாம்பட்டினம் ஆகியன டச்சுக்காரர்கள் கோட்டைகள் மற்றும் கைப்பற்றிய பகுதிகள். இங்கிலாந்து ராணி எலிசபெத் கிழக்கிந்திய நாடுகளுடன் வர்த்தகம் செய்ய கவர்னர் மற்றும் லண்டன் வர்த்தகர்கள் நிறுவனத்திற்கு 1600 டிசம்பர் 31 அன்று ஒரு அனுமதி பட்டயம் வழங்கினார். இந்த வர்த்தக நிறுவனம் ஒரு கவர்னரையும் 24 இயக்குநர்களையும் கொண்டிருந்தது. 1608 வில்லியம் ஹாக்கின்ஸ் என்பவர் மன்னர் ஜஹாங்கீரிடம் வர்த்தகம் செய்ய அனுமதி கோரினார். ஆனால் அனுமதி கிடைக்கவில்லை. ஆங்கில தளபதி தாமஸ் பெஸ்ட் சூரத் அருகே நடந்த கடற்போரில் போர்ச்சுகீசியரை தோற்கடித்தார். ஆங்கிலேயருடைய முதல் வர்த்தக மையம் மசூலிப்பட்டினம் 1611. ஆங்கிலேயரின் ஆரம்பகால தலைநகர் சூரத் 1613. 1614 போர்ச்சுகீசியரை வென்றவர் நிக்கோலஸ் டவுன்டன் என்பவர். 1615 மீண்டும் ஜஹாங்கீரை சந்திக்க சர் தாமஸ் ரோவை அனுப்பியவர் இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸ். 3 ஆண்டுகள் தங்கி வணிக உரிமையை பெற்றவர் இந்த தாமஸ் ரோ. சர் தாமஸ் ரோ வணிக மையங்களை நிறுவிய இடங்கள் ஆக்ரா, அகமதாபாத், புரோச். ஆங்கிலேயரின் முதல் வணிக மையமான மசூலிப்பட்டினம் நிறுவப்பட்ட ஆண்டு 1611. இது கோல்கொண்டா அரசினுடைய துறைமுகம் ஆகும். 1639 சந்திரகிரி மன்னரான சென்னப்ப நாயக்கரிடம் மெட்ராஸை, அதாவது தற்போதைய சென்னையை குத்தகைக்கு பெற்றவர் பிரான்சிஸ் டே என்பவர். ஆங்கிலேயர்களுடைய முதல் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை. அந்த காலத்தில் ஆங்கிலேயர்களுடைய கிழக்கு பகுதியின் தலைமையிடமாக இது இருந்தது. இங்கிலாந்து மன்னர் 2ஆம் சார்லஸுக்கும் போர்ச்சுகீசிய இளவரசி கேத்ரினுக்கும் இடையே நடைபெற்ற திருமணத்தில் சீர்வரிசையாக கிடைத்தது பம்பாய். 1668 ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி பம்பாயை ஆண்டுக்கு 10 பவுண்டு எனும் தொகைக்கு குத்தகையாக பெற்றது. 1690ஆம் ஆண்டு சுதாநுதி எனும் இடத்தில் வர்த்தக மையத்தை நிறுவியவர் ஜாப் சார்னாக். 1698 ஜமீன்தாரி உரிமை பெறப்பட்ட 3 கிராமங்களான சுதாநுதி, காளிகட்டம், கோவிந்தப்பூர் ஆகிய இந்த 3 கிராமங்களே பிற்காலத்தில் கல்கத்தாவாக வளர்ச்சி பெற்றது. 1696 சுதாநுதியில் கட்டப்பட்ட கோட்டை 1700 வில்லியம் கோட்டை என பெயர் பெற்றது. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை அரசியல் சக்தியாக மாற்றிய போர்கள் பெற்ற பிளாசி போர் மற்றும் 1764 நடைபெற்ற பக்சார் போர். இதில் பிளாசி போர் நடைபெற்ற 100 ஆண்டுகள் கழித்து இந்திய சிப்பாய் கழகம் நடைபெற்றது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். பிளாசி போர் 1757, சிப்பாய் கழகம் 1857. இந்தியா 1858 வரை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் கீழ் இருந்தது. 1858க்கு பிறகு ஆங்கில அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. 1616ஆம் ஆண்டு மார்ச் 17ஆம் நாள் டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை நிறுவினார் டென்மார்க் அரசர் 4ஆம் கிறிஸ்டியன். டேனிஷ் குடியேற்றங்கள் 1620 தமிழ்நாட்டில் உள்ள தரங்கம்பாடியிலும் வங்காளத்தில் உள்ள செராம்பூரில் 1676 நிறுவப்பட்டது. வங்கத்தின் செராம்பூர் என்பது டேனியர்களுடைய தலைமையிடமாக இருந்தது. டேனியர்கள் தங்கள் குடியேற்றங்களை 1845 ஆங்கில அரசுக்கு விட்டுவிட்டனர். டேனியர்கள் தரங்கம்பாடி டானஸ்பர்க் என்று அழைத்தனர். பைபிளை தமிழில் மொழிமாற்றம் செய்த சீகன் பால்கு என்பவர் தரங்கம்பாடியில் அச்சுக்கூடத்தை நிறுவினார். இந்தியாவிற்கு கடைசியாக வந்த ஐரோப்பிய நாடு பிரான்ஸ். 1664 கால்பர்ட் என்பவரால் பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் உருவாக்கப்பட்டது. இவர் 14ஆம் லூயினுடைய அமைச்சராக இருந்தார். இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையம் சூரத். இதை நிறுவியவர் பிரான்ஸ்காய்ஸ் சுரோன் என்பவர்.
இரண்டாவது பிரெஞ்சு வணிக மையம் மசூலிப்பட்டினம். 1669 இதை நிறுவியவர் மார்காரா. 1673 பாண்டிச்சேரியில் பிரெஞ்சு குடி நிறுவியவர் மார்ட்டின். பிரெஞ்சின் முக்கிய குடியேற்றம் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில் செயின்ட் லூயிஸ் கோட்டையை கட்டியவர் பிரான்காய்ஸ் மார்ட்டின். வங்காளத்தின் முகலாய ஆளுநர் சைஸ்தகான் 1673 பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி சந்திரநாகூர் என்ற நகரை கல்கத்தாவுக்கு அருகில் நிறுவியது. 1742 பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் ஜோசப் பிராங்காய்ஸ் டியூப்ளே. இவர் ஆட்சியில் பிரெஞ்சு அதிகாரம் பலப்படுத்தப்பட்டது. 1731 ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவியவர் ஜோதன் பர்க். போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்களால் முறியடிக்கப்பட்டனர். ஆங்கிலேயர்களால் வெளியேற்றப்பட்டனர். ஆங்கிலேயருடன் நடைபெற்ற 3 கர்நாடக போர்கள் பிரான்ஸை நலிவுடைய செய்தது. இத்துடன் இந்த பாடம் நிறைவுற்றாலும் நினைவில் கொள்ள வேண்டியவை: போர்ச்சுகீசிய வணிக மையங்கள் கோவா, டையூ, டாமன், சால்சட், பசின், சவுல், பம்பாய், ஹூக்ளி, சென்னையின் சாந்தோம். டச்சு வணிக மையங்கள் பழவேற்காடு, சூரத், சின்கரா, காசிம் பஜார், பாட்னா, பாலசோர், நாகப்பட்டினம், கொச்சின். டச்சுக்காரர்களுடைய கோட்டைகளாக இருந்தவை நாகப்பட்டினம், புன்னக்காயல், பரங்கிப்பேட்டை, கடலூர், தேவனாம்பட்டினம். பிரான்சின் வணிக மையங்கள் சூரத், மசூலிப்பட்டினம், பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹி, பாலசோர், காசிம் பசார். இந்த பாடத்தில் ஆண்டுகளும் இடங்களின் பெயர்களையும் வரிசையாக பட்டியலிட்டு நினைவில் வைத்துக் கொள்ளவும். இத்துடன் இந்த பாடம் நிறைவுறுகிறது. இன்ஃபோ ஸ்ட்ரைட்ஸின் குரல் வழி பாடத்தொகுப்புகளை தொடர்ந்து கேட்டு பயன்பெற சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் செய்ய